Taste the Daily. கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசையும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் வரும் ஜூன் 2ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து மக்கள் நலனில் கருத்தில் கொண்டு பெரம்பூர் தொகுதி கொடுங்கையூரில் மயான பூமி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி விரைந்து முடித்திடவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மணலி சாலையில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பால பணிகளை விரைந்து முடித்திடவும் வடசென்னையை விஷநகரமாக்கும் கொடுங்கையூர் எரிவுலை திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 2/6/2025 திங்கட்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு அலங்கோல ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியில் மக்கள் பல்வேறு வகைகளில் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான சூழலை இந்த அரசு ஏற்படுத்தவில்லை. தற்போதைய அரசு முற்றிலும் செயலிழந்த அரசாக விளங்கி வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அம்மா அவர்களுடைய நல்லாட்சியோடு நடைபெற்ற கழக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி கொண்டு வரப்பட்ட பல்வேறு முத்தான திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த விடியா திமுக அரசு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் வடசென்னை மாவட்டம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விடியா திமுக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சியினுடைய அலட்சிய போக்கு மற்றும் நிர்வாக திறமையின்மை காரணமாக பல்வேறு வகைகளில் சிரமத்தை சந்தித்து வருவதாக அந்த பகுதி வாழ் மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் என்றும் அதன் விவரங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பட்டியலிட்டுள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி கொடுங்கையூர் 37வது வட்டத்தில் உள்ள குப்பை கூட்டம் வளாகத்தில் சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் இருந்து இந்து கிறிஸ்துவர் மற்றும் முகமதியர்களுடைய மயானமாக அமைப்பதற்காக இடம் ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 4 ஆண்டு காலமாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இந்த பணியை தொடர்ந்து மேற்கொள்ளாமல் கிடப்பில் போட்டு வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மணலி சாலையில் உள்ள ரயில்வே கிராசிங் LC1 மற்றும் LC2 ஆகிய இரண்டிற்கும் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக சுமார் 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் விடியா திமுக அரசு பதவியேற்றவுடன் இப்பணியை நிறுத்திவிட்டு LC1 LC2 ஆகிய இரண்டிற்கும் தனித்தனியாக பாலம் கட்டுவதாக அறிவித்து மணலி சாலையில் உள்ள மேம்பாலத்தை கடந்த 3 ஆண்டுகளாக கட்டி வருகின்றனர். இந்நாள் வரை எந்த பணியும் முழுமையாக நடைபெற்றதாக தெரியவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதன் காரணமாக இங்கு வாழும் மக்கள் சுமார் 6 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு பணிக்கு செல்ல வேண்டி இருக்கிறது என்றும் அதே போல் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு மிகுந்த சிரமத்துடன் செல்ல வேண்டி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் பயோ மைனிங் முறையில் குப்பை கொட்டும் வளாகத்தை மீட்டெடுத்து பழைய நிலைக்கு கொண்டு வருவதாக கூறி சுமார் 660 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து குப்பை கொட்டும் வளாகத்தில் உள்ள குப்பைகளை எரிவுலை மூலம் எரித்து சாம்பலாக்குகின்றனர் என்றும் இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக அங்கு வாழும் மக்கள் அவ்வழியே பயணம் செய்யக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த அவதிப்படுவதோடு சுவாச நோய், தோல் அரிப்பு உள்ளிட்ட நோய்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். சென்னை மாநகர மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து மக்கள் நலனில் கருத்து கொண்டு பெரம்பூர் தொகுதி கொடுங்கையூரில் மயான பூமி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி விரைந்து முடித்திடவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மணலி சாலையில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பால பணிகளை விரைந்து முடித்திடவும் வடசென்னையை விஷநகரமாக்கக்கூடிய கொடுங்கையூர் எரிவுலை திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட
முன்னேற்ற கழகம் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் 2/6/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 4 எதிரில் அமைந்துள்ள தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழகத்தினுடைய மகளிரணி செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர், முன்னாள் அமைச்சர் திருமதி ப வளர்மதி அவர்கள் தலைமையிலும், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு RS ராஜேஷ் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகள் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், சென்னை மாநகராட்சி மாமன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.